சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க சொன்ன மாதிரி நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன். வாங்க போலாம். அப்ப ஏதோ வாபஸ் வாங்க சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் கையால வாபஸ் வாங்க வச்சுட்டேன். இப்ப எதுக்கு என்ன சொல்ற? நீங்க ஜெயிச்சிட்டதா சந்தோஷப்படுறீங்க. பரவாயில்ல. உங்ககிட்ட தோத்ததுக்காக என்னைக்குமே நான் வருத்தப்பட்டதில்ல. இந்த உதட்டாலதான் அப்படி பேசுற. ஆனா மனசுக்குள்ள நீ தோத்து போயிட்டேன்னு ஃபீல் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படியோ எனக்காக வந்து கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு தேங்க்ஸ். ஆனா இதுக்கப்புறமாவது என் பெரியப்பா குற்றவாளி இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்னைக்குமே நான் உங்க பெரியப்பா குற்றவாளி இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டேன். அதே மாதிரி உங்க பிடிவாதத்துக்காக பயந்துகிட்டு நான் கேஸ வாபஸ் வாங்கல. என் அம்மா கண் முழிச்சு என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க தான் கேஸ வாபஸ் வாங்கவே சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கேன். அப்படின்னா நீ எனக்காலாம் இறங்கி வரல, அந்த சிவசங்கரி சொன்னனாலதான் இங்க வந்திருக்க, அப்படித்தானே? இன்னும் அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்ன? எங்க அம்மா சொன்னனாலதான் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கினேன். நான் சும்மா அம்மா அம்மாட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. ஆமா புகழ், எங்க அம்மாவை அம்மான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? இத்தனை நாள் என் அம்மா என்ன பார்க்க வர மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி என் அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட என் அம்மாவை ஒருத்தர் கொலை பண்ண பார்த்தா நான் விட்டுருவேனா? அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதான் என் அம்மா முத என்கிட்ட ஒரு உத்தரவு போட்டாங்க. அத நான் மீறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்கியிருக்கேன். ஆனா நான் அவரை விடவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உங்க பெரியப்பா தான் குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்பேன். அப்புறம் அவரை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். அத நான் இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். என் பெரியப்பா தப்பானவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சிவசங்கரி அவதான் தப்பானவனு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நிரூபிக்கிறேன். அப்போ தெரியும் உனக்கு. சார், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இந்த பாருங்க, யாரு தப்பு செஞ்சாலும் அவங்க சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இப்ப புருஷன் முன்னாடிக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா, நீங்க அவரை கூட்டிட்டு போங்க. சரி புகழ், எங்க அம்மா கேட்டவங்களா இல்ல உங்க பெரியப்பா கெட்டவரான்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட சொன்னாங்க. வாங்க போலாம். என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போக தேவை. சாரி சார்.